ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த ஃபைனல் ஃபுட்பால் மேட்ச் பற்றி தான். ஸோ நான் பார்த்த ஒரே மேட்ச் நேற்று நடந்த வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்சு, ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா. சூப்பராக இருந்துச்சுங்க, உண்மையாகவே ஒர்த்தாக இருந்தது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் இப்போ லாஸ்ட் வேர்ல்டு கப்பில் வந்து ஒரு 3 மேட்ச் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நம்ம அவ்வளோ பார்க்கறது இல்லையா, நம்ம கிரிக்கெட் தான் பார்ப்போம் அதிகமாக. நானும் இல்லை, நம்ம கண்ட்ரியே அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன எதுவும் சொல்கிறதுக்கு ப்ளேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை நினைக்கிறேன். ஸோ நம்ம நேற்று நடந்த ஃபுட்பாலை அதை வந்து நம்ம ஒரு ஒரு நார்மலாக ஒரு எந்த பெரிய ரூல்ஸுமே தெரியாத ஒரு ஆள் வந்து ரிவ்யூ பண்ணால் அப்படி இருக்குன்றதான் அன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ எனக்கு அந்த ஃபுட்பால் ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியாது. எனக்கும் இல்லை, பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்குமே நிறையா பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் அந்த கோல் போட்டால் தெரியும், அப்புறம் ஃபவுலு, ரெட் கார்டு, எல்லோ கார்டு அது எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ நேற்று மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படின்றதுனா, நேற்று மேட்ச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அர்ஜென்டினா ஸ்பெயின் ஃபுல் டாமினேஷன். ஸ்பெயின் வந்து அவங்க கையில் தான் இருந்தது பால் ஃபுல்லாகவே. ஐ மீன் அவங்க கையில் தான் இருந்தது பால் ஃபுல்லாகவே. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, அர்ஜென்டினா டீம் நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் நான் பார்த்துருக்கேன் பர்சனலாக, நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறையா கையில் டச் பண்ணுவாங்க, பாலை புஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அர்ஜென்டினா டீம் பண்ணுவோம். நேற்று மேட்ச்சில் அர்ஜென்டினா எப்பயும் போல் அவங்க கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பாலில் டச் பண்ணுறது, புஷ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய வேலைகள் பண்ணாங்க. அம்பையருமே பார்த்திங்கன்னா ஒன் சைடாக தான் இருந்தாங்க. பட் ஃபைனல் டே பார்த்திங்கன்னா கேம் வந்து ஸ்பெயின் தான் அவங்க மேட்ச் தான் இருந்தது. ஸோ அவங்க அர்ஜென்டினாவுக்கு விட்டே கொடுக்கல. பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் பண்ணாங்க. ஆனால் ஏன்னு தெரில, இப்போது நம்ம கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணால் அதை வந்து க்ளோஸ்அப்பில் ஒரு ஜூமில் எடுத்து அதை வந்து திருப்பி போட்டு காட்டுவானுங்க. நம்ம அதுக்கு வந்து ஏதாவது கேட்கலாம், ஓகே. பட் ஆனால் இந்த ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து அர்ஜென்டினா பண்ணுது. இந்த புஷ் பண்ணுறது, கையில் டச் பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா பண்ணுது. பட் வந்து ஏன் இதெல்லாம் வந்து பேச மாட்டான்றது எனக்கு ஒரு ஐடியா இல்லை, ஏன்னு தெரில. அண்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த 17 நம்பர், அவர் நேம் எனக்கு சரியாக தெரியல எக்ஸாக்டாக, அவர் ஒரு கோல் போட்டார். ஆனால் அந்த கோலை வந்து அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. பட் அதில் என்ன ப்ராப்ளம்ன்றதும் எனக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஃபுட்பால் பிளேயர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, இல்லை ரூல்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். பட் உண்மையாகவே நல்லா விளாண்டாங்க. ஒரு மாதிரி நம்ம கிரிக்கெட் பார்க்குறோம், கிரிக்கெட்டில் வந்து இப்போ ஒரு 5 பால்ஸ்க்கு 10 அடிக்கணும், இல்லை வந்து ரொம்ப க்ளோஸாக ஏதாவது போகுதுனா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்க்குறது. ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டர் பொசிஷன் இருக்குது, ரைட் சென்டர், லெஃப்ட் சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த கோல் கீப்பர் கிட்ட நியர்பை ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ எப்போலாம் அந்த பாக்ஸ் கிட்ட பால் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டை வந்து எதிர வச்சுறாங்க. ஸோ எவ்ரி செகண்ட் பார்த்தீங்கன்னாலே நமக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வேர்ல்டு கப் பார்க்குறப்போ அந்த எம்பாப்பே ஒரு ஃப்ரான்ஸில் வந்து ஒரு கோல் போடுவார், அவர் விளையாடுறதும் நல்லாயிருக்கும். அந்த கேமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நேற்று பார்த்த கேமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நாம் உட்காந்து நைட் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ஒர்த்தாக இருந்ததான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருந்ததுங்க, உண்மையாகவே ஒர்த்தாக இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு இருக்கப்போ நான் ஜஸ்ட் யூடியூப் போனேன். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முழிச்சிட்டு யூடியூப்பில் லைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பாலிட்டிக்ஸு ப்ளஸ் வந்து இந்த டேலண்டட் பிளேயர்ஸ் எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்பாலுக்கும் பீப்புள்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்தியாவோட ஃபுட்பால் வளரும்னு சொல்லி நான் நம்புகிறேன்.